السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. بسم الله الرحمن الرحيم. ரியாது சாலிஹீன் பாடம் 282. இந்த ரியாது சாலிஹீன் கிதாபினுடைய 282ஆம் நாள் பாடத்தில் நாம் அமர்ந்திருக்கின்றோம். இந்த பாடத்தில் பாபு ஃபضل الزهد في الدنيا والحث على التقلل منها وفضل الفقر என்ற தலைப்பின் கீழ் அமையக்கூடிய வரக்கூடிய ஹதீஸுகளை பற்றி நாம் பேசிக்கொண்டிருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். நம்முடைய ஜாமியா ரகீப் எஜுகேஷனல் ட்ரஸ்டின் மூலமாக பல தீன் சம்பந்தப்பட்ட சேவைகளையும் பல துன்யா சம்பந்தப்பட்ட சேவைகளையும் நாம் செய்து கொண்டிருக்கின்றோம். இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக நீங்கள் துஆ செய்யுங்கள். இன்னும் ஆதரவு தாருங்கள். நன்மையில் ஒன்று சேருவோம், முந்திக் கொள்வோம். உங்களுடைய நன்கொடைகளை எங்களுக்கு நீங்கள் வழங்க விரும்பினால் எங்களுடைய பேங்க் அக்கவுண்ட் டீட்டெயில்ஸ், வங்கி முகவரிகள் இங்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இது அல்லாமல் இங்கு கியூஆர் ஸ்கேனும் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இதன் மூலமாக நீங்கள் ஸ்கேன் செய்தும் உங்களுடைய நன்கொடைகளை எங்களுக்கு நீங்கள் தாராளமாக வழங்கலாம். இப்பொழுது இந்த ரியாது சாலிஹீனுடைய 282ஆம் நாள் பாடத்தில் நாம் 2 ஹதீஸுகளை பற்றி நாம் பேச இருக்கின்றோம். அந்த 2 ஹதீஸுகளில் முதலாவது ஹதீஸானது உலகம் அரிதானது என்ற தலைப்பின் கீழ் அமையக்கூடிய முதல் ஹதீஸ். இந்த ஹதீஸில் சொல்லப்படக்கூடிய செய்தி என்னன்னா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மறுமை நாளுடைய விஷயத்தில் இந்த உலகம் என்பது எத்தகையது என்றால், நீங்கள் ஒருவர் உங்களில் ஒருவர் ஒரு கடலில் நீங்கள் உங்களுடைய விரல்களை விடுகிறீர்கள். இப்போ அந்த கடல்ல உங்களுடைய விரலை விட்டு அந்த கடலிலிருந்து உங்கள் விரலை எடுத்தா அந்த கடலிலிருந்து எத்தகைய தண்ணீர் உங்கள் கையில் வரக்கூடியதாக இருக்கும். இப்ப எந்த அளவிற்கான தண்ணீர் வரும்? ஒரு சில துளிகள் மாத்திரமே வரக்கூடியதாக இருக்கும் இல்லையா? அந்த சிறு துளிகள் போலதான் இந்த உலகம் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தந்தார்கள். அந்த கடல் தான் மறுமை என்பதையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தந்தார்கள். அப்போ இந்த உலகமானது அந்த மறுமை என்ற அந்த கடல் என்ற ஒரு மறுமை நாள், அதாவது அந்த கடல் அளவிற்கான அந்த மறுமை நாள் இருக்குமா இல்லையா, அந்த கடலில் நம்முடைய கையிலிருந்து எடுக்கக்கூடிய அந்த தண்ணீர் எந்த அளவிற்கு தண்ணீர் வருமோ, எந்த அளவிற்கு சிறு துளிகள் இருக்குமோ, அந்த துளிகள் அளவிற்கு தான் இந்த உலகம் என்பது இருக்கக்கூடியதாக இருக்கும். அப்போ இது அளவால் மாத்திரம் கிடையாது. உலகம் இந்த தண்ணீர் அளவு தான். மற்றது இந்த மறுமை என்பது அந்த கடல் அளவிற்கு பெரியது என்பதாக அதனுடைய அந்த அளவை குறித்து மாத்திரம் கிடையாது. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய இன்பங்களாக இருந்தாலும் சரி, இந்த உலகத்தில் கிடைக்கக்கூடிய துன்பங்கள், அல்லாஹ் தரக்கூடிய அந்தஸ்துகள், பதவிகள், இதுவெல்லாம் அந்த மறுமை நாளை ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது இதெல்லாம் ரொம்ப அரிதான ஒன்றாக, சொற்பமான ஒன்றாக இருக்கும். இப்ப இதைவிட மிகப்பெரிய, இதைவிட பல மடங்கு, பல லட்சம் மடங்கு உயர்ந்த ஒன்றாக அந்த மறுமை நாளில் கொடுக்கப்படக்கூடிய வேதனைகளும் அதற்கான இன்பங்களும் துன்பங்களும் அந்தஸ்துகள், பதவிகள் எல்லாம் இதைவிட உயர்தரமாக இருக்கக்கூடியதாக இருக்கும். அப்போ இந்த உலகம் என்பது ரொம்ப அரிதான ஒன்றாக இருக்கக்கூடியதாக இருக்கின்றது என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸின் மூலம் நமக்கு சொல்லித் தந்தார்கள். இப்ப இரண்டாவதாக அல்லாஹ்விடத்தில் மதிப்பற்றது என்ற தலைப்பின் கீழ் அமையக்கூடிய 2வது ஹதீஸ். இந்த ஹதீஸில் சொல்லப்படக்கூடிய விஷயம் என்னன்னா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை ஒரு கடை தெருவில் கடந்து சென்றார்கள். அப்படி நடந்து செல்றாங்க. நடந்து செல்லக்கூடிய சமயத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய இரு ஓரங்களிலும் அவர்களுடைய 2 சைடுமே மக்கள் இருக்கக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. அப்ப அந்த சமயத்துல ஒரு ஆடு இறந்து கிடக்கக்கூடியதாக இருக்கு. அப்போ அந்த இடத்துல ஒரு ஆடு இறந்து கிடக்குது, செத்து கிடக்குது. அந்த ஆடு எத்தகைய ஆடுன்னு சொன்னா, ஒரு சிறிய காதுடைய ஒரு ஆடு, ஒரு குறையுள்ள ஒரு ஆடு. இப்போ அந்த சிறிய காதை பிடிச்சு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஆட்டை அதை தூக்குனாங்க. தூக்கி கேட்டாங்க சஹாபாக்கள்கிட்ட, இந்த ஆடை உங்களில் ஒரு திர்ஹத்தை கொண்டு யார் வாங்கிக் கொள்வார்? ஒரு திர்ஹத்தை கொண்டின் மூலமாக இந்த ஆட்டை சொந்தமாக்கி கொள்பவர் யார்
என்பதாக கேட்ட பொழுது சஹாபாக்கள் சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், இந்த ஆட்டின் மூலமாக எங்களுக்கு ஒரு பிரயோஜனமும் கிடையாது, ஒரு பயனும் கிடையாது, அதனால் நாங்கள் இதை விரும்ப மாட்டோம். இன்னும் இதை வச்சு நாங்க என்ன செய்ய முடியும்? இது இறந்து போன ஒரு ஆடாக இருக்கு. இன்னும் இது உயிருள்ள ஆடாக இருந்தாலும் நாங்கள் இதை வாங்க மாட்டோம். ஏன்னா இது ஒரு சிறிய காதுடைய சிறிய குறை உள்ள ஒரு ஆடாக இருக்கு. அதனால் இதை உயிர் இருந்தாலும் கூட நாங்க வாங்க மாட்டோம். இன்னும் இது செத்தும் கூட இருக்கு, இறந்தும் போயிடுச்சு. இப்ப இதை கொண்டு என்ன பிரயோஜனம் யார சொல்லலாம்? இது மையத்தாக இருக்குது யார சொல்லலாம் என்று சொன்ன பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ்வின் மீது சத்தியமாக, நீங்கள் எப்படி இந்த ஆடானது உங்களிடத்தில் ரொம்ப மதிப்பற்ற ஒன்றாக இருக்கின்றதோ, ரொம்ப கேவலமாக பார்க்கக்கூடிய ஒன்றாக இருக்கின்றதோ, அதைவிட அல்லாஹ்விடத்தில் இந்த உலகம் என்பது மதிப்பற்றதாக இருக்கக்கூடியதாக இருக்கு. அப்ப அல்லாஹ் அந்த உலகத்தை மதிப்பற்றதாக வைத்திருக்கின்றான். அல்லாஹ்விடத்தில் உலகத்திற்கு மதிப்பே கிடையாது. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய இன்பங்களும் சரி, துன்பங்களும் சரி, எந்த விஷயமா இருந்தாலும் சரி, அல்லாஹ்விடத்தில் இந்த உலகம் என்பது அரிதாக இருக்கக்கூடியதாக, ரொம்ப அற்பமான சொற்பமான ஒன்றாக இருக்கக்கூடியதாக தான் இருக்கின்றது என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இந்த ஹதீஸின் மூலம் நமக்கு சொல்லித் தருவார்கள். அப்போ இன்றைய பாடத்தில் நம்ம இந்த 2 ஹதீஸுகளை பற்றி மாத்திரம்தான் நம்ம பேச இருக்கிறோம். இப்ப இதற்கான தர்ஜுமாக்கள், விளக்கங்கள், கூடுதல் செய்திகள் எல்லாம் அந்த ஹதீஸ் வாசிக்கும் பொழுது நம்ம முழுமையாக நாம் பார்ப்போம். அல்ஹம்துலில்லாஹ். இப்ப நம்ம கிதாபை பார்ப்போம். 463வது ஹதீஸ். இந்த ரியாது ஸாலிஹின் கிதாபில் பதிவு செய்யப்படக்கூடிய ஹதீஸருடைய வரிசையின் பிரகாரம் இது 463வது ஹதீஸாக இருக்கின்றது என்பதை சொல்லித் தருகிறார்கள். அப்ப இந்த ஹதீஸானது யாரை தொட்டு அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இருக்கின்றது என்பதை பார்க்கும் பொழுது, வானில் முஸ்தௌரிதி இப்னு ஷத்தாதின் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்களை தொட்டும் அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இருக்கின்றது. அப்போ ஷத்தாத் என்பவருடைய மகனான முஸ்தௌரித் ரலியல்லாஹு அன்ஹு என்பவர்களை தொட்டும் அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இருக்கின்றது. ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தொட்டும் அல்லாஹு தஆலா பொருந்திக் கொள்வானாக. கால, அந்த முஸ்தௌரித் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள் சொன்னார்கள், கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக அந்த முஸ்தௌரித் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள் சொன்னார்கள். அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களாம், மத்துன்யா ஃபில் ஆகிரதி, மறுமையுடைய விஷயத்தில் இந்த உலகம் என்பது இல்லை, இல்லா மிஸ்லுமா யஜஅலு அஹதுக்கும், உங்களில் ஒருவர் ஆக்கிக் கொள்ளும் ஒன்றை போலவே தவிர மறுமையுடைய விஷயத்தில் இந்த துன்யா என்பது இல்லை என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. உங்களில் ஒருவர் ஆக்கிக் கொள்வார், எதை ஆக்கிக் கொள்வார்? உஸ்புஅஹு ஃபில் யம்மி, கடலிலே தன்னுடைய அந்த விரல்களை ஆக்கிக் கொள்வீர்கள். ஃபல்யந்துரு, அப்பொழுது அவன் பார்ப்பான், பிமா யர்ஜிஉ, மீண்டு வந்த ஒன்றை அவன் பார்ப்பான். இப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்கன்னா, ஒரு கடலில் உங்களில் ஒருவர் தன்னுடைய விரல்களை அவர் நினைக்கின்றார், அந்த கடலில் போடுறாரு, கடலில் முக்கி அதை எடுத்து பார்க்கும் பொழுது அதில் என்ன மீண்டு வருகிறது, அதாவது தண்ணீர்ல இருந்து என்ன மீண்டு வந்ததோ, என்ன திரும்ப அந்த கையோடு இந்த தண்ணீர்ல வந்தோ அதை அவர் பார்க்கிறாரா இல்லையா, அந்த ஒன்று போலவே தவிர கிடையாது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அப்போ நீங்க கையை உள்ள விட்டுட்டு கடல்ல உள்ள விட்டு பின்பு அந்த கடல் தண்ணீரிலிருந்து நீங்கள் எடுப்பீங்களா இல்லையா, உங்கள் கையில் மீதமானதாக தண்ணீர் வருமா இல்லையா, அந்த தண்ணி அளவுக்கு தான் இந்த உலகம் என்பது அந்த மறுமையினாலே கம்பேர் பண்ணி பார்க்கும் பொழுது, அதை ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது இருக்கின்றது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள். அப்போ மறுமையினால் என்பது ரொம்ப பெரியதான ஒன்று என்பதை விளங்கிக் கொள்ளணும். இப்ப அந்த உலகம் என்பது எவ்வளவு பெரியதாக இருக்கின்றது, எத்தனை மாநிலங்களை, எத்தனை கண்டங்களை, எத்தனை நாடுகளை உள்ளடக்கியதாக இருக்கக்கூடிய இவ்வளவு பெரிய உலகம். இதுவே நமக்கெல்லாம் அவ்வளவு பெருசா இருக்கு, எத்தனை கோடி மக்கள் இங்கு வாழ்ந்து கொண்டு இருக்கின்றார்கள். அப்போ இதை விட பல மடங்கு பெரிதாக அந்த மறுமை நாள் இருக்கக்கூடியதாக இருக்கும் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்தாங்க. அப்போ அந்த கடல் தான் மறுமை நாள். அந்த கடல்ல இருந்து நம்ம கையை விட்டு எடுக்கக்கூடிய தண்ணி தான் அந்த உலகம். அப்ப அந்த உலகை விட பல லட்ச கோடிகள் மடங்கு பெரியது அந்த மறுமை நாள் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்தார்கள்.
அப்ப அளவினால் மாத்திரம்தான் அது பெருசா? இப்போ உலகம் இவ்வளவு பெருசா இருக்கு, இதை விட மறுமை நாள் ரொம்ப பெருசு அப்படின்னு கேட்டா அது மட்டும்தானா? கிடையாது. அந்த மறுமை நாளில் எல்லாமுமே பெரியதாக தான் இருக்கும். இந்த உலகத்தை ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது இந்த மறுமை நாளில் உள்ளது எல்லாமே டபுள் மடங்காக, அது பல மடங்கு அது கூடுதலாக இருக்கக்கூடியதாக தான் இருக்கும். இந்த உலகத்தில் கிடைக்கக்கூடிய ஒரு சின்ன இன்பம், அந்த இன்பத்தை நம்ம பார்த்தா அந்த மறுபுலத்துல இன்பத்தை நம்ம ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது இதெல்லாம் ஒரு இன்பமே கிடையாது. இப்ப இதை விட பல மடங்கு இன்பங்களை அல்லாஹு தஆலா வைத்திருக்கின்றார். அப்போ இந்த உலகத்தில் நம்ம பார்க்கக்கூடிய வேதனைகள், தண்டனைகள், இந்த உலகத்தில் நம்ம எவ்வளவு தண்டனைகள் இருக்கு. அப்போ கைதிகளுக்கு தூக்கு மாட்டக்கூடிய தண்டனைகள் ஒரு தண்டனை இருக்கு. ஆயுள் கைதிகளுக்கு ஜெயிலில் பல காலங்கள் போடக்கூடிய தண்டனை இருக்கு. நெருப்பு குன்றத்தில் தள்ளக்கூடிய தண்டனை இருக்கு. இப்போ இது போல உடல்களை கிழிந்து தொங்க விடக்கூடிய தண்டனைகள் இருக்கு. நம்மளே சொல்லப்படக்கூடிய ரஜ்மு ஹத்து போன்ற இந்த கல்லால் அடிப்பது, சாட்டையால் அடிப்பது போன்ற இத்தனை தண்டனைகள் இருக்கு. அப்போ இதுவே நம்மளால தாங்கிக் கொள்ள முடியல. இத்தகைய தண்டனையை நினைச்சாலே நமக்கெல்லாம் கொலை நடங்குது, நமக்கு பயப்படுறோம். இந்த தண்டனைகள்லாம் நம்ம அனுபவிச்சிடக்கூடாது காலத்திற்கும் என்பதாக அந்த தண்டனைகளை பார்த்து, அந்த வேதனைகளை பார்த்து நாம் ஒதுங்கக்கூடியவர்களாக, பயப்படக்கூடியவர்களாக இருக்கிறோம். ஆனா இந்த வேதனையை விட பல மடங்கு வேதனைகளை அல்லாஹு தஆலா வைத்திருக்கக்கூடியவனாக இருப்பான். இப்போ நம்ம இந்த உலகத்துல பார்க்கக்கூடிய ஒரு தீ, ஒரு நெருப்பு இருக்குதா இல்லையா? அந்த நெருப்பு ஒரு சாதாரண ஒரு நெருப்பு மாதிரி தான். ஒரு தீக்குச்சியில பத்தக்கூடிய நெருப்பு மாதிரி தான் நம்ம இந்த உலகத்துல பார்க்கிற மொத்த நெருப்புமே. ஆனால் அல்லாஹ் வைத்திருப்பது பெரும் பெரும் எரிமலைகளை வைத்திருக்கின்றார். இப்ப அந்த மறுமை நாளில் அந்த நெருப்பை பார்க்கும் பொழுது கூட அவ்வளவு வேதனைகள் இருக்கக்கூடியதாக இருக்கின்றது. அப்போ அந்த விஷயத்திலும் பெரியதாக தான் இருக்கும். இந்த உலகத்தில் கொடுக்கப்படக்கூடிய அந்தஸ்து, இந்த உலகத்தில் கொடுக்கப்படக்கூடிய பதவி, இந்த பதவிகள் எல்லாம், இந்த அந்தஸ்துகள் எல்லாம் ஒண்ணுமே கிடையாது. அந்த மறு உலகத்தில் வழங்கப்படக்கூடிய அந்த அந்தஸ்துகளும் அந்த பதவிகளும் தான் சிறந்த பதவியாக இருக்கும். அப்படி அந்த மறு உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்துமே அல்லாஹ் சிறப்புக்குரியதாக தான் அல்லாஹு தஆலா வைத்திருக்கக்கூடியவனாக இருக்கிறான். அப்ப அதன் மூலமாக தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஒரு கருத்தின் காரணமாக தான் இங்க சொல்றாங்க. அப்போ மறு உலகத்தை ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது இந்த உலகம் என்பது ஒரு சிறு துளி தண்ணீர் மாதிரி தான். அந்த மறு உலகம் கடலை போன்று. அந்த கடலில் இருக்கக்கூடிய ஒரு சிறு துளிதான் இந்த உலகம் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸின் மூலம் அருமையாக நமக்கு சொல்லித் தருகிறார்கள். ரவாஹு முஸ்லிம், இந்த ஹதீஸினை முஸ்லிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி என்பவர்கள் அறிவித்தார்கள். அப்போ இதுதான் 463வது ஹதீஸ். இப்ப இந்த ஹதீஸானது இந்த பாடத்திற்கு கீழே பதிவு செய்யப்படுவதற்கான காரணம் என்னன்னு சொன்னா, இங்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மறு உலகத்தை ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது ஒரு சின்ன தண்ணீர் துளிதான், சின்ன தண்ணீர் துளிகள் தான் இந்த உலகம் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்தார்கள். அந்த கடல் என்பது மறுமை. அப்போ அந்த மறுமையினுடைய வாழ்க்கை தான் ரொம்ப நிரந்தரமானதாக இருக்கின்றது. அப்போ மறு உலக வாழ்க்கை தான் நிரந்தரமானது. இந்த உலகத்தில் கிடைக்கக்கூடிய இன்பங்களும், இந்த உலகத்தில் கிடைக்கக்கூடிய வேதனைகளும், இந்த உலகத்தில் கிடைக்கக்கூடிய பதவிகள், அந்தஸ்துகள், சுகங்கள் எல்லாமே நிரந்தரம் கிடையவே கிடையாது. இந்த உலகம் ஒரு அற்பமானதாகவும் அரிதானதாகவும் சிறிது காலத்திற்கு நிரந்தரமற்றதாகவும் தான் இருக்கக்கூடியதாக இருக்கின்றது என்பதை இதன் மூலமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகிறார்கள் இல்லையா? அப்போ இந்த ஒரு செய்தியின் காரணமாக தான், இந்த ஒரு கருத்தின் அடிப்படையில தான் இது ஹதீஸானது இந்த பாடத்திற்கு கீழே பதிவு செய்யப்படுவதற்கான காரணமாக இது அமைகின்றது. அல்ஹம்துலில்லாஹ். இப்போ அடுத்தபடியாக நம்ம இந்த 464வது ஹதீஸை நம்ம பார்ப்போம். இப்ப இந்த ஹதீஸ் யாரை தொட்டு அறிவிக்கப்படக்கூடியதாக இருக்கின்றது என்றால், வான் ஜாபிரின் ரதியல்லாஹு அன்ஹு, ஜாபிர் ரதியல்லாஹு அன்ஹு அன்னவர்களை தொட்டும் அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இந்த ஹதீஸானது அமைகின்றது. ரதியல்லாஹு அன்ஹு அவர்களை தொட்டும் அல்லாஹு தஆலா பொருந்திக் கொள்வானாக. அந்த ஜாபிர் ரதியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள் சொன்னார்கள், அன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நிச்சயமாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மர்ர பிஸ்ஸூகி, ஒரு கடை வீதியில் கடந்து சென்றார்கள். அப்போ ஒரு கடை வீதியில அப்படி நடந்து போறாங்க. வன்னாசு, இன்னும் மக்களாகிறவர்கள் கனஃபதைஹி,
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இரு புறங்களிலும் மக்கள் இருக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். இப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கடை வீதியில அப்படியே போறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய இரண்டு பக்கமும் மக்கள் இருக்கக்கூடியவர்களா இருக்கிறார்கள். அப்ப மக்கள் சூழ்ந்து இருக்கக்கூடிய அந்த நேரத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த கடை தெருவில் நடந்து செல்கிறார்கள். அப்பொழுது ஃபமர்ர பிஜதியின், ஒரு ஆட்டினை அவர்கள் கடந்து சென்றார்கள். அப்போ அந்த சமயத்துல ஒரு ஆட்டை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்த்தார்கள். ஆடு இருக்குதா இல்லையா? ஆடு. ஜதஅன்னு சொன்னா ஒரு ஆடு. ஆடு என்ற அர்த்தத்திற்கு வரக்கூடியதாக இருக்கின்றது. எத்தகைய ஆடு? அசக்க மையத்தின், மையத்தான நிலைமையில், மரணித்த நிலைமையில். அசக்கன் சொன்னா சிறிய காது உடையது என்று அர்த்தம். அப்ப சிறிய காதுகள் என்ற அர்த்தம். அப்ப சிறிய காது உடைய, இன்னும் ஷரகளை நமக்கு போடும்போது சிறிய காதுன்னு போடுறாங்க, இன்னும் காதுகள் துண்டிக்கப்பட்ட ஆடுன்னு என்பதாக போடுறாங்க. அப்ப நம்ம சிறிய காதுகள்னே வச்சுப்போம். அப்போ சிறிய காதுகளுடைய ஒரு மரணித்த ஆட்டினை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடந்து சென்றார்கள். அப்ப அந்த கடை வீதியில போகக்கூடிய சமயத்துல ஒரு ஆடு அங்கு செத்து கிடக்குது, அங்க இறந்து கிடக்குது. அப்ப அந்த ஆடு ஒரு சின்ன காதுடைய குறையுடைய ஒரு ஆடாக இருக்கின்றது. அப்பொழுது ஃபதனாவலஹு, அந்த ஆட்டினை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் பிடித்து தூக்கினார்கள். ஃபஅகத பியுத்னிஹி, அதனுடைய அந்த ஆட்டினுடைய காதை கொண்டு காதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் பிடித்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஆட்டினுடைய அந்த காதை பிடித்து அந்த ஆட்டை தூக்குறாங்க. அந்த ஆட்டை தூக்கி சும்ம பிறகு கால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் கேட்டார்கள், ஐயுக்கும் யுஹிப்பு, உங்களில் எவர் விரும்புவார், ஐயக்கூன ஹாதா, இதை ஆக்கிக் கொள்வதை யார் விரும்புவார், லஹு, அவருக்குரியதாக, தனக்குரியதாக இதை ஆக்கிக் கொள்வதை யார் விரும்புவார், பிதிர்ஹமின், ஒரு திர்ஹமை கொண்டு, ஒரு திரகத்தின் மூலமாக ஒரு திரகம் கொடுத்து இந்த ஆட்டை யார் வாங்கி கொள்ள விரும்புவீங்க? அப்போ இந்த ஆட்டை தூக்கிட்டு ஒரு திரகத்தை நீங்க கொடுத்தீங்கன்னு சொன்னா அந்த ஆட்டை நீங்கள் விலைக்கு வாங்கி கொள்ளலாம். அப்போ ஒரு திரகத்தை கொடுத்து இந்த ஆட்டினை உங்களுக்கு சொந்தமானதாக ஆக்கிக் கொள்வதற்கு யார் விரும்புவா, யார் உங்களில் விரும்புகிறீர்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்ட பொழுது, மானுஹிப்பு, அப்பொழுது அப்பொழுது சஹாபாக்கள் சொன்னார்கள், மானுஹிப்பு, நாங்கள் விரும்ப மாட்டோம், அன்னஹு, நிச்சயமாக இந்த ஆடாகிறது, லனா பிஷைஇன், எங்களுக்கு ஒரு விஷயத்தை கொண்டதாகவும் இல்லை. அப்போ எங்களுக்கு இதன் மூலமா ஒரு பிரயோஜனம் கிடையாது. வமா நஸ்னஉ பிஹி, இதை கொண்டு நாங்கள் என்ன செய்ய முடியும் என்பதையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட கேட்டாங்க. அப்போ யா ரசூலுல்லாஹ், இந்த ஆட்டை வச்சு நாங்க என்ன பண்றது? இந்த ஆட்டை நாங்க விரும்பவெல்லாம் கிடையாது. இதை கொண்டு எங்களுக்கு எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது. எங்களுக்கு தேவையில்லாத சிரமம் தான் வரக்கூடியதாக இருக்கும். இன்னும் இந்த ஆட்டையை வச்சு என்ன செய்ய முடியும்? என்ன செய்ய சொல்றீங்க? இந்த ஆட்டையை வச்சு ஒன்றும் செய்யவும் முடியாது என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்துல அந்த சஹாபாக்கள் சொன்னார்கள். தும்ம பிறகு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள், அதுஹிப்பூன அன்னஹு லக்கும், நிச்சயமாக இந்த ஆட்டினை உங்களுக்குரியதாக ஆக்கிக் கொள்வதற்கு விரும்புகிறீர்களா என்று திரும்ப கேட்டாங்க. இந்த ஆட்டை உங்களுக்கானதாக நீங்க ஆக்கிக் கொள்ள நீங்க விரும்புறீங்களா? இந்த ஆட்டை நீங்கள் வைத்துக் கொள்வதை நீங்கள் விரும்புகிறீர்களா என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மீண்டும் கேட்டாங்க. அப்பொழுதும் காலு, அந்த சஹாபாக்கள் சொன்னார்கள், வல்லாஹி, அல்லாஹ் மீது சத்தியமாக, லவ்கான ஹையன், அது உயிரோடு இருந்தாலும் சரியே, கான ஐபன், அது குறை உள்ளதாக ஆகியிருக்கின்றது, அன்னஹு, நிச்சயமாக அந்த ஆடாகிறது, அசக்கு, சிறிய காதுடையதாக இருக்கின்றது என்று சஹாபாக்கள் சொன்னார்கள். கைஃப, எனவே எப்படி நாங்கள் வாங்கிக் கொள்வது, வஹுவ மையுத்துன், இது மையத்தானதாக இன்னும் இறந்ததாகவும் இருக்கின்றதே. யா ரசூலுல்லாஹ், இது உயிரோட இருந்தாலும் நாங்க வாங்க மாட்டோம். ஏன்னா இது உயிரோட இருந்தாலும் இது குறைவுடையதாக இருக்கு, சின்ன காதுகளுடையதாக இருக்கு, சிறிய காது உடையதாக இருக்கு. இப்ப சிறிய காது உடையது என்பது குறையுடையதுதான். அப்ப அந்த குறையுடைய அதை யா ரசூலுல்லாஹ் வாங்குவாங்க? அது எப்படி நாங்கள் வாங்குவது? அப்படி இருந்தா கூட நாங்க வாங்க மாட்டோம். இன்னும் எவ்வாறு நீங்க வாங்க சொல்றீங்க? இன்னும் இது செத்ததாகவும் இருக்கு, இது இறந்தும் போயிடுச்சு, யா ரசூலுல்லாஹ், இதை கூட எங்களுக்கு என்ன பிரயோஜனம் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட சஹாபாக்கள் கேட்டார்கள். அப்பொழுது ஃபகால, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஃபவல்லாஹி, அல்லாஹ் மீது சத்தியமாக, லத்துன்யா, திட்டமாக இந்த உலகமாகிறது, அஹ்வனு அலல்லாஹி, அல்லாஹ்விடத்தில் மிகவும் இழிவானதாக இருக்கின்றது, இன் ஹாதா அலைக்கும், உங்களுக்கு மத்தியில் இந்த ஆடானது எவ்வளவு மதிப்பற்றதாக இருக்கின்றதோ,
அதை விட அல்லாஹ்விடத்தில் ரொம்ப இந்த துன்யா என்பது, இந்த உலகம் என்பது மதிப்பற்றதாக இருக்கின்றது என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இப்ப இந்த ஆட்டினை நீங்க உயிரோடு இருந்தாலும் வாங்க மாட்டீங்கன்னு சொல்றீங்க. இந்த ஆட்டின் மூலமாக எந்த ஒரு பிரயோஜனம் இல்ல. இந்த ஆடு புறையுடையதாக இருக்கு, சிறிய காது உடையதாக இருக்கு. அது உயிரோடு இருந்தாலும் நாங்க வாங்க மாட்டோம்ன்னு சொல்றீங்க. அப்போ இது இந்த ஆட்டை எவ்வளவு நீங்கள் மதிப்பற்றதாக பார்க்கிறீங்களோ, இந்த செத்து போன ஒரு ஆடு, ஒரு இறந்து போன ஒரு ஆடு என்பது எந்த அளவிற்கு மதிப்பற்றதாக இருக்கின்றதோ, அதை விட அல்லாஹ்விடத்தில் ரொம்ப மதிப்பற்றதாக இந்த உலகம் இருக்கு. அப்போ நீங்க எப்படி இந்த ஆட்டை இவ்வளவு கேவலமானதாக பார்க்கிறீங்களோ, இதை விட அல்லாஹு தஆலா ரொம்ப அற்பமானதாகவும், கேவலமானதாகவும் தான் இந்த உலகத்தை பார்க்கக்கூடியவனாக இருக்கிறான். அதனால் நீங்கள் உலகத்தின் மீது ஆசை கொள்ளாதீர்கள். இந்த உலகம் நிரந்தரமானது கிடையாது. அல்லாஹ்விடம் இருக்கக்கூடிய அந்த மறுமையினால் தான் நிரந்தரமானது. அந்த மறுமைக்கான இன்பங்கள் தான், அதற்கான வேதனைகள் தான், அல்லாஹ் தரக்கூடிய அந்த சுகங்கள் தான் ரொம்ப நிரந்தரமானதாக இருக்கின்றது. இந்த உலகம் என்பது நிரந்தரமே கிடையாது என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸின் மூலம் சொல்லித் தந்தார்கள். பாருங்க, ரவாஹு முஸ்லிம். இந்த ஹதீஸினை முஸ்லிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி என்பவர்கள் அறிவித்தார்கள். இப்போ இந்த ஹதீஸ்ல சொல்லப்பட்ட சில வார்த்தை, அந்த வார்த்தைகளுக்கான அர்த்தத்தை சொல்றாங்க பாருங்க. கௌலுஹு கனஃபதைஹி, அந்த கனஃபதைஹி என்ற அந்த ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவருடைய சொல்லாகிறது. ஐ அதாவது அன் ஜானிபைஹி, அவர்களுடைய இரு புறங்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய இரு புறங்களை தொட்டும் என்ற அர்த்தத்திற்கு இது வரக்கூடியதாக இருக்கின்றது என்பதை நமக்கு சொல்லித் தருகிறார்கள். அப்ப அப்படிதான் நம்ம அர்த்தம் வச்சோம். மக்களாகிறவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய இரண்டு புறத்திலையும் இருக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் என்பதாக நம்ம அர்த்தம் வச்சோம். இப்போ வல் அசக்கு, வல் அசக்கு என்ற ஒரு வார்த்தையை சொன்னாங்க. அந்த வார்த்தைக்கான அர்த்தமாகிறது அஸ்ஸகீருல் உதுனு, சிறிய காது உடையதாக இருக்கும். இப்போ சிறிய காதுகள் என்ற அர்த்தத்திற்கு அசக்கு என்பது வரக்கூடியதாக இருக்கின்றது. அப்போ அது சிறிய காதுடைய ஆடு என்று சொன்னோமா இல்லையா? அப்போ அதன் மூலமாக அது வரக்கூடியதாக இருக்கு என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதன் மூலம் நமக்கு சொல்லி தந்தார்கள். அப்போ இந்த 464வது ஹதீஸாக இருக்கின்றது. இந்த ஹதீஸானது எதற்காக வேண்டி இந்த பாடத்திற்கீழ பதிவு செய்யப்படுவதற்கான காரணம்னு சொன்னா, இங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஆட்டை காட்டி, இது அந்த சஹாபாக்கள் வேணாம்னு சொன்னாங்களா இல்லையா? இதெல்லாம் எங்களிடத்துல மதிப்பே கிடையாது யார சொல்லலாம் என்று சொன்னார்களா இல்லையா? இப்ப ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, உங்களிடத்துல எந்த அளவிற்கு மதிப்பற்றதாக இருக்கின்றதோ, இது போல ஒரு மதிப்பற்றதாகவும், ஒரு அரிதான ஒன்றாகவும், அற்பமான ஒன்றாகவும் தான் இந்த உலகத்தை அல்லாஹு தஆலா பார்க்கிறான். இந்த உலக வாழ்க்கை என்பதை அல்லாஹு தஆலா இந்த ஒரு முறையில் தான் பார்க்கக்கூடியவனாக இருக்கான். இதை விட அல்லாஹு தஆலா ரொம்ப கேவலமான பார்வையில் பார்க்கக்கூடியவனாக இருக்கிறான் அந்த உலகத்தை என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தந்தார்கள். அப்ப இந்த உலகம் என்பது அது இன்பமிக்கது கிடையாது. இந்த உலகத்தில் கிடைக்கக்கூடிய இன்பங்கள் நம்ம பெருசா நினைச்சுக்கிறோம். இந்த உலகத்தில் கிடைக்கக்கூடிய வேதனைகளை நம்ம பெருசா நினைச்சுக்கிறோம். இந்த உலகத்தில் கிடைக்கக்கூடிய பதவிகள், அந்தஸ்துகளை நம்ம பெரிதாக நம்ம நினைத்துக் கொள்கிறோம். அப்படியெல்லாம் ஒண்ணும் கிடையாது. அல்லாஹ் வைத்திருக்கக்கூடிய இன்பங்கள் என்பது இதைவிட உச்சக்கட்ட இன்பங்களாக இருக்கு. அல்லாஹ் வைத்திருக்கக்கூடிய வேதனைகள் என்பதும் இதைவிட உச்சக்கட்டமாக இருக்கக்கூடியதாக இருக்கும். அல்லாஹ் வைத்திருக்கக்கூடிய பதவிகள், அவன் தரக்கூடிய அந்தஸ்துகள் என்பதும் இதைவிட மிக உயர்ந்ததாக இருக்கும். அப்போ இந்த உலகத்தின் மீது நீங்கள் நிராசை கொள்ளுங்கள். இந்த உலகத்தின் மீது நீங்கள் ஆசை கொள்ளாதீங்க. இந்த உலகத்தின் மீது நீங்கள் ஆசை கொண்டீங்கன்னு சொன்னா அந்த உலகம் தான் உங்களுக்கு கிடைக்கும், மறுமை கிடைக்கும். அப்போ அல்லாஹ்வினுடைய அந்த மறுமை நாளில் நீங்கள் மறுமை நாளின் பக்கம் நீங்கள் ஆசை கொள்ளக்கூடியவர்களா இருக்கிறீர்கள். ஏன்னா அந்த மறுமை நாளில் கிடைக்கக்கூடிய ஒன்றுதான் உங்களிடத்தில் நிரந்தரமாக இருக்கக்கூடிய, நிரந்தர பிரயோஜனம் தரக்கூடிய, பயன் தரக்கூடிய ஒன்றாக இருக்கும். அது மூலமாக தான் நீங்கள் பல இன்பங்களை பெறக்கூடியவர்களாக இருக்கின்றீர்கள் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அதனால் நீங்கள் மறுமையில் ஆசை கொள்ளுங்கள், உலகத்தில் நிராசை கொள்ளுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்தார்கள் இல்லையா? அப்போ இந்த ஒரு கருத்தின் காரணமாக தான் இந்த ஹதீஸானது இந்த பாடத்திற்கீழ பதிவு செய்யப்படுவதற்கான காரணமாக இது அமைகின்றது. அல்ஹம்துலில்லாஹ். அப்போ இன்றைய பாடத்தில் இந்த 463வது ஹதீஸான இந்த ஹதீஸும், இந்த 464வது ஹதீஸான இந்த ஹதீஸினுடைய செய்திகளையும் பற்றி, இதற்கான தர்ஜுமாக்கள், விளக்கங்கள், முழு விஷயங்களை முழுமையாக பார்த்து இன்றைய பாடத்தை நாம் நிறைவு செய்து விட்டோம். அல்ஹம்துலில்லாஹ். இப்போ இன்ஷா அல்லாஹ் அடுத்த பாடத்தில் இந்த 465வது ஹதீஸை குறித்த செய்திகள், அதனுடைய விஷயங்களை பற்றி இன்ஷா அல்லாஹ் நாம் அடுத்த பாடத்தில் நாம் பேசுவோம்.
وآخر دعوانا أن الحمد لله رب العالمين. السلام عليكم ورحمة الله تعالى وبركاته.